ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க பெரியலூர் பிரீமியர் லீக் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரியலூர் பிரீமியர் லீக் இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி சீரிஸ். இதுல மொத்தமா 7 எபிசோடு இருக்கு. ஒன்னு 30ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் போகுது. இப்போ இது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிள் இருக்கு. இந்த வெப் சீரிஸை பிரவீன் சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கிலா விமல், அஜு வர்கீஸ், விஜய் ராகவன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். பெரியலூர் அப்படின்ற சூப்பரான கிராமத்துல பாத்தீங்கன்னா விஜய் ராகவன் தான் பிரசிடென்டா ரொம்ப நாளா இருந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு மறுபடியும் எலெக்ஷன் வருது. அதுல இவரால் கண்டெஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார பொண்ணான நிக்கிலாவை பிரசிடென்டா நிறுத்துறதுக்காக ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. அவங்க இந்த எலெக்ஷன் எப்படி பாக்குறாங்க, அதுல ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அதே மாதிரி ஊருக்கு திரும்பி வந்த அப்புறம் அவங்க பழைய லவ் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது என்னதான் நடக்குது அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி சீரிஸ்க்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நிக்கிலா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி விஜய் ராகவன் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க அந்த வில்லேஜ்ல இருக்க நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க எல்லாமே தரமான ஒரு ரைட்டிங்ல அந்த கேரக்டர்ஸ் எழுதுறதுனால எல்லாருமே நம்ம மனசுல நிக்கிறாங்க. வெப் சீரிஸ்ல ஒரு லவ் போர்ஷன் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெப் சீரிஸ்ல அங்கங்க வர காமெடி சீக்வன்ஸும் ரொம்பவே நம்மள கனெக்ட் பண்ணுது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். வெப் சீரிஸ்ல அங்கங்க சொல்ற மெசேஜும் ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருக்கு. சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா அந்த ஊரை ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளவு டியூரேஷன் தேவையே கிடையாது. இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். பல சீன்ஸ் தேவையில்லாததெல்லாம் இதுல இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கதைக்கு சம்பந்தம் இல்லாம பல சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.